ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப பயனுள்ள கிச்சன் குறிப்புகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய், 3 துண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன், ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு துண்டு கல்பாசி. இதெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதுவும் வதங்கினதுக்கு பிறகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு பிரியாணி நம்ம குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி பெரிய பீசஸாக நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி எப்போவுமே நல்லா பொங்கி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்க்கணும். இந்த மாதிரி அரிசியையும் சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எதுவும் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் நான் இன்றைக்கி எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நான் ஒரு 3 விசில் வரைக்கும் தான் விட்டேன். எனக்கு கரெக்டாக வந்துச்சு சாப்பாடு. ஸோ காலையில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அந்த ஏர் ஃபுல்லாக வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி போகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் புல்லட் ரைஸ் தான் சேர்த்துருந்தேன். நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரைஸ் தான். ஸோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட வேறு காய், பீன்ஸு, கேரட்டு அந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி செஞ்சு காலையில் குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி மண் சட்டி யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிக்கு வாடை மாதிரி வருது. அதுக்கப்புறம் சமைக்கிற சாப்பாட்டில் கூட அந்த மாதிரி வாடை வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரியான முறையில் அது சீசனிங் பண்ணாது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சாதம் வடிக்கும்போது அந்த கஞ்சி தண்ணி எடுப்பீங்க இல்லையா, அதை ஊற்றி ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் வரைக்கும் தாராளமாக அதை மூடி வச்சுருங்க. அதாவது அந்த கஞ்சி தண்ணியில் ஊற உங்களோட பாத்திரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோப்பு போட்டு இதை கழுவ கூடாது. சோப்பு போடுறதுனாலையும் சீக்கிரத்தில் உடஞ்சி போயிடும். உடம்புக்கும் நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதை கழுவும் போது நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணி கழுவி பாருங்கள். மண் சட்டி ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மல்லி மொட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மல்லிப்பூ ஒரே ஒரு பிளேட்டு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஈஸியாக கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிப்பு பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு, அதாவது பூ கட்டையே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் ஒரு 2 சுற்றி எடுத்திருக்கேன். நம்ம பூ கட்டுறதுக்கு எடுக்கிற நூலை 2 சுற்றிட்டு இந்த லாஸ்ட்டில் கொண்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் நல்லா டைட்டாக போடணும். அதே மாதிரி அது கீழ்ப்பக்கமாக விட்டு அதையும் சுற்றி இன்னொரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். முடிச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம சுற்றி கட்டுறதுக்காக இந்த நூலை ஒரு 2லேருந்து ஒரு 3 சுற்று வரைக்கும் சுற்றிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட பூ கட்டுறதுக்கான நூல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பூ கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்மளோட டிப்ஸ் வீடியோவுக்கு நடுவில் இந்த மாதிரி பூ கட்டுற வீடியோஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூ, அந்த பூவை எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு நம்ம வந்து நூல் ஆல்ரெடி அதில் கட்டியிருக்கோம்ல, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே வந்து கேப் இருக்கும் இல்லையா, அதுக்கு உள்ளே வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு நம்ம இப்போ கட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா நூல் விட்டோம்ல, அந்த நூல் எடுத்து அந்த பக்கமாக போட்டுருங்க. போட்டுட்டு உள்பக்கமாக கை விட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்து எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கட்ட வந்துடும். எவ்வளோ பூ வேணும்னாலும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அதாவது கட்டிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சாப்பிங் போர்டு இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை நம்ம வந்து திருப்புறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, தோசை கரண்டி, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பூக்களை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கூட வந்து வச்சு கட்டலாம். ரோஜா பூ கூட நடுவில் வந்து அதை இதழ்களை மட்டும் சேர்த்து வச்சு கட்டலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. எவ்வளோ பூ வேணும்னாலும் ரொம்ப அடர்த்தியாக வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். கேஃபே இருக்காமல் நல்ல அடர்த்தியாகவும் நீங்கள் வந்து கட்டி முடிச்சிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வெள்ளை கலர் எள்ளு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து லேசான சூடில் இருக்கிற எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்க வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் இல்லையா, ஸோ டக்குன்னு நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஆயில் வந்து சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா கூட ஒரு சின்ன பீஸ் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி உருண்டை போட்டு எடுத்துட்டேன். நான் வந்து பச்சை தண்ணி தான் வந்து சேர்த்தேன், சுடு தண்ணி எதுவும் வந்து சேர்க்கலை. இந்த மாதிரி வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான முறுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடியாப்பம் முறுக்கெல்லாம் செய்வோம்ல, அந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 அச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணும்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு உருண்டையை வந்து உள்ளே சேர்த்தாச்சு. ஸோ ஆயில் வந்து ஆல்ரெடி நான் அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஈஸியாக வந்து முறுக்கு பிழியறதுக்காக நம்ம வந்து ஜல்லி கரண்டியை பின்பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம். அந்த ஜல்லி கரண்டிக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண மாவை வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துருங்க. மேலே சும்மா லேசாக கொடுங்க. ஏன்னா அங்கங்கே உங்களுக்கு வெடிப்பு வர்ற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க. இப்போ வந்து ஆயில் சூடானதுக்கு பிறகு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் வந்து அந்த கரண்டியை திருப்பி விட்டிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த முறுக்கு வந்து உள்ளே விழுந்துடும். ஸோ கரண்டியிலையும் வந்து ஒட்டாது. அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து அடங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த முறுக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள். ஸோ குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஊசியில் நூல் கோர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு மூடி எடுத்துக்கிட்டு ஒரு கத்தி வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கட் மட்டும் போட்டு விட்டுருங்க. மூடியை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிற ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்திங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூல், அதாவது நம்ம இழுக்கும்போது ஒரு நூல் மாதிரி வரும் பாருங்கள், அது வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்டீலில் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் இருந்து கூட கம்பி வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த நூலை வந்து 2ஆக மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம்ல, அந்த மூடியோட ஒரு பகுதிக்கு நடுவில் வந்து உள்ளே வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெஃபி பாண்டு அப்படி இல்லைன்னா க்ளூ ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணி அந்த நம்ம எடுத்தோம் இல்லையா நூல், அதை வந்து நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஊசியும் நூலும் எடுத்துட்டோம். இப்போ எப்படி நம்ம ஈஸியாக கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நூல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊசியை வந்து உள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி விடும்போதே உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா மொனப்பகுதியில் கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு நடுவில் நம்ம நூலை வந்து விட்டுடலாம். விட்டுட்டு அந்த ஊசியை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூல் ஈஸியாக கோர்க்க வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற கத்தி எல்லாம் வந்து ஷார்ப் வந்து போயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து திரும்ப அதே மாதிரி பழைய மாதிரி ஷார்ப் ஆக்குறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இடிகள் யூஸ் பண்ணுவோம்ல அது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டீ கப் வந்து எடுத்திருக்கேன். அந்த டீ கப்பை வந்து பின்பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களோட கத்தி வந்து கொஞ்ச நேரத்தில் நல்ல ஷார்ப்பாகிடும்.
அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடிகள் இருக்குல்ல, இதில் வந்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். டக்குன்னு வந்து ஷார்ப் ஆகிடும். சுத்தமாக உங்கள் கத்தி வந்து காய் கட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலமையில் இருக்கிற கத்தி கூட இந்த மாதிரி வந்து இடிகள் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஷார்ப் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தேய்க்கணும். பாருங்கள், தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக நல்ல ஷார்ப்பாக கட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு போயிடும். அதோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.